ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கலை பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி மீன் அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவின நெத்திலி மீன், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், பொடியாக நறுக்கின மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, நீளமாக வெங்காயமும் மாங்காவும் நறுக்கணும். அதுக்கப்புறம் இது அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், இதை தனியாக மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அடுப்பில் வழக்கம் போல் மண்சட்டியை காய வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. அவியலை பொறுத்த மட்டுக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இது நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்த உடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போடணும். கடுகு வெடிக்கிறதுக்காண்டி வெயிட்டிங். வெடித்ததும் பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அப்புறம் நீளமாக வெட்டின பெரிய வெங்காயம் போட்டு லேசாக வதக்கிடுங்க. அது ப்ரௌன் நிறமாக ஆகக்கூடாது. அவியலை பொறுத்த மட்டுக்கும் அது பொன்னிறமாக ஆக வேண்டாம். நல்லா ஒன்றா நீட்டாக வெட்டினது நல்லா உதிரியாக உதிர்ந்து வர்றது அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நல்லா உதிர்ந்து வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு பரட்டி விட்டுருங்க. பரட்டினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா வெங்காயம் கருக ஆரம்பிச்சிடும். வெங்காயம் கருகக்கூடாது. கருகிட்டுனா கலர் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி குறன்னு அரைச்சிக்கணும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா லேசாக வெந்து வந்திருக்கும். அதில் மசாலாவை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி நல்லா பச்சை வாடை போக பரட்டி எடுத்துடணும். பரட்டிட்டு அதுக்கப்புறம் நெத்திலி மீனை போட்டு நல்லா லேசாக பரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் மீனை வேக விட்டுருங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற மசாலா குழம்பையே ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால் நான் தண்ணி நிறைய ஊற்றி கொஞ்சம் குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன் அவியலை. ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் லேசாக அந்த மசாலா ஊற்றி பரட்டிட்டு மீனை போட்டு பரட்டி 1/4 மணி நேரம் சிம்மில் வேக விட்டாலே போதும். எங்கள் வீட்டில் குழம்பா வேணுங்கிறனால நான் நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் மீன் போட போகிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை சேர்த்துருக்கேன். மீனில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த குழம்பு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி உப்பு மஞ்சள் போட்டு கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு விரவி வச்சுருப்பேன். அப்போ தான் அதில் உப்பும் உரப்பும் உரைக்கும் மீனில் அப்படின்ட்டு. அதனால் அதை விரவி வச்சு நான் போட்டிருக்கேன். அதான் மீனோட கலர் இப்படி இருக்குது. இப்போது ஒரு லேசாக கரண்டி போட்டுட்டு கொதிக்க விட்டுடுறேன். 15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ரெடி ஆயிரும். தண்ணி ஊற்றாமல் வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அவியல். ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.